கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் முடிஞ்ச கையோட T20 வேர்ல்ட் கப் பக்கம் நம்ம வந்தாச்சு. ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த T20 வேர்ல்ட் கப் என்ன ஃபார்மெட்டில் நடக்குது, எப்படி இவ்வளோ டீம் உள்ளே வந்தாங்க, 21 டீம் பக்கம் உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணி செமிஃபைனல், குரூப் ஸ்டேஜ், சூப்பர் 8ன்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன, முதல்ல டெலிகாஸ்ட் பண்ணுற டைமிங் என்ன, திடீர்னு பார்த்தா இந்தியா ஒரு நாளைக்கு 7 மணி 8 மணிக்கு விளையாடுறாங்க, அப்புறம் 12 மணி 1 மணின்னு சொல்லிட்டு நைட் மேட்சஸ் எல்லாம் இருக்குது, திடீர்னு 4 மணி 5 மணின்னு காலையில் மேட்சஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் இப்படி வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே பதில இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போது அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த T20 வேர்ல்ட் கப்புடைய ஃபார்மேட் கம்ப்ளீட்டாக வேறு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ODI வேர்ல்ட் கப் மாதிரியோ இல்லை IPL மாதிரியோ இருக்கக்கூடியது கிடையாது. கொஞ்சம் வேர்ல்ட் கப் அப்படிங்கிற T20 வேர்ல்ட் கப் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. லைக் ஃபுட்பால் ஃபார்மேட் மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதனால இவ்வளோ பெரிய டீம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் இந்த தடவை எவ்வளோ முடியுமோ நிறைய குவாலிட்டி கிரிக்கெட் ஆடி இருக்காங்க 2 வருஷமாக. ஸோ அதனால எல்லா அணிகளையும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே கொண்டு வரணுங்கிற மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நடக்குது இல்லையா, அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த கனடா, அமெரிக்கா இந்த மாதிரியான அணிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ டீம்ஸ் இருக்குது உள்ளே வரணும் அப்படிங்கிறதுனால. ஸோ யார்கிட்டலாம் டேலண்ட் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே பொறுக்கி போட்டிருக்காங்க. ஆனால் ஜெயிக்க போகிறது என்னமோ ஒரே ஒரு வின்னர் தான். 21 டீமை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிற இந்த டோர்னமெண்ட் 29ஆம் தேதியே முடிஞ்சிருது. IPL மாதிரி 3 மாதம் கூட இழுத்தடிக்கலிங்க. ஜஸ்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 28 நாளில் டோர்னமெண்ட்டை முடிக்கிறாங்க. பிகாஸ் ஒரு நாளைக்கு 3 மேட்ச் 4 மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸில் நடக்கும், ஒரு பக்கம் வந்துட்டு அமெரிக்கா அதாவது நியூயார்க் அண்ட் ஃப்ளோரிடா மாகாணத்தில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குரூப் கொஞ்சம் சப்ப குரூப் தான். ஸோ மற்ற டீம்ஸோட குரூப்பும் ஓரளவுக்கு சப்பையாக இருக்கு. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4 குரூப்பாக பிரித்து வச்சிருக்காங்க. இப்போ மெயின் என்ன அப்படின்னா, இதுதான் இந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குரூப் ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மொத்தம் 4 குரூப் இருக்கு இல்லையா, டாப் 2 வரக்கூடிய டீம்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு சூப்பர் 8 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து செமிஃபைனலில் 2 டீம் மோதும். அண்ட் ஃபைனலாக ஜூன் 29ஆம் தேதி அந்த ஒரு இறுதி போட்டியை நடத்தி முடிச்சிருவாங்க. இப்படி ஃபில்டர் பண்ணி தான் வரும். நீங்கள் சூப்பர் 8க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஸ்டேஜை தாண்டி ஆகணும். 4 குரூப் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய குரூப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டீமுடைய குரூப்புமே நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்தியாவுக்கு தாங்க ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு மேட்ச். பாகிஸ்தான் மட்டும்தான் கொஞ்சம் டஃப், மற்ற இருக்கக்கூடிய எல்லாமே ஈஸியான டீம் தான். எப்படியோ இந்தியா மேலே வந்துடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் சூப்பர் 8ல் தான் எந்த மாதிரியான குரூப் மறுபடியும் பிரிப்பாங்க இருக்கிற டீம் வச்சு. ஸோ அப்போ எந்த மாதிரியான குரூப்பில் மாட்ட போகிறாங்க, பவர்ஃபுல் டீம் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து எல்லாம் சேர்ந்து ஒரே குரூப்பில் வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் அப்படிங்கிறது இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வச்சுருக்காங்க. இதை தாண்டி இந்தியாவுக்கு இவ்வளோ மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நல்ல வேலை அவங்க கரெக்டாக வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஏன்னா இந்தியா விளையாடுற எல்லா மேட்ச்சுமே IPL டைமிங் மாதிரி தான் இருக்குது. அவங்க விளையாடக்கூடிய மேட்ச் மேக்ஸிமம் வந்துட்டு நியூயார்க்கில் தான் ஆடுறாங்க. முதல் 3 மேட்ச், அதாவது அந்த பாகிஸ்தான் கூட முதல் மேட்ச் அயர்லாந்து கூட நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதுவும் பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க்கில் நடக்குது. அண்ட் பாகிஸ்தான் கூட அண்ட் இன்னொரு மேட்ச் நியூயார்க்கில் நடக்குது. கடைசி மேட்ச் மட்டும்தான் ஃப்ளோரிடாவுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ டைமை பொறுத்த வரைக்கும் நியூயார்க் டைம் படி நம்ம இதில் 8 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் IPL டைம்குள்ளேயே மேட்ச் முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மற்ற டீம் எல்லாம் ரொம்ப பாவம். நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்கணுனாலோ, இங்கிலாந்து மேட்ச் பார்க்கணுனாலோ, நியூசிலாந்து பார்க்கணுனாலோ எப்போ பார்க்க முடியும்னே சொல்ல முடியாது. திடீர்னு 12 மணிக்கு ஆடிட்டு இருப்பாங்க, அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஆடிட்டு இருப்பாங்க, திடீர்னு மற்ற மத்தியானத்தில் கூட ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஆடலாம். இந்த மாதிரி அது ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் வெஸ்ட் இண்டீஸ் உடைய டைம் லைன் வேறு, இங்கே நியூயார்க் அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி மாற்றி நடத்தும் போது இந்த டைம் வேரியேஷன் நடக்கும் தான். ஸோ அதனால தான் ஒரு நாளைக்கு 3 மேட்ச் 4 மேட்ச் வச்சு இந்த குரூப் ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சு விட்டு ஸோ ஃபைனலாக அந்த சூப்பர் 8க்கு தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தெளிவாக இருக்காங்க. ஸோ இது முடிஞ்ச மாதிரி அப்படியே ஃபில்டர் பண்ணி குரூப் 8 முடிஞ்சதுக்கப்புறம் செமிஃபைனல் வரும். செமிஃபைனல் இந்த பக்கம் 2 டீம், இந்த பக்கம் 2 டீம் ஆடுவாங்க. அதில் ஃபில்டர் பண்ணி 2 டீம் ஃபைனல் ஆட போகிறாங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். அண்ட் சின்ன டீம்ஸ் எல்லாம் டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் மற்ற டீம்ஸுடைய பார்ட்டியை ஸ்பாய்லர் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த நேபாள் டீம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு நேபாள், ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்துச்சு. வெளியில் கிரவுண்டுக்கு வெளியில் குப்பை மாதிரி இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு நேபாள் மேட்சுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடானுங்கிற மாதிரி அவங்க நல்லா அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நியூயார்க் அந்த டைம்லையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயங்கரமாக கிரிக்கெட்டை டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதனால தான் IPL டீம்ஸே பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே அமெரிக்கா அந்த இடத்துல எல்லாம் டீம்ஸ் எடுத்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இன்னும் ஏகப்பட்ட டீம்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ MI பொறுத்த வரைக்கும் தெரியுமில்ல, நியூயார்க் சைடில் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கேயும் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை தாண்டி வெஸ்ட் இண்டீஸோட கிரிக்கெட் ரொம்ப நாளாக படுத்து கிடந்துச்சு. ஜாம்பவான் பிளேயர்களை ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கும் போது ஸோ பார்த்துருப்பீங்க, சமர் ஜோசப் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் என்ன ஒரு கம்பேக் கொடுத்து
கொடுத்து அந்த ஒரு காபா டெஸ்ட்டை வந்துட்டு வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய கிரிக்கெட் தலை தூக்குற மாதிரி இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸும் நடத்துறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு ஹோப் இருக்குது. இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட டீம் இருக்காங்க. அயர்லாண்டு ஒரு குட் சைடு தான். இதை தாண்டி ரொம்ப க்ரூசியலாக பார்க்க வேண்டிய ஒரு டீம்ஸ் நமீபியா மாதிரியான டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு போன தடவையும் வந்துட்டு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி பல இந்தியன் பிளேயர்ஸும் ஏகப்பட்ட டீம்ஸில் இருக்கிறதுனால ரொம்ப க்ரூசியலாக இருக்குங்க. ஒவ்வொரு டீமுக்குமே ஒவ்வொரு சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாதிரி ஒரு ஹோப்போட தான் வராங்க. நான் சொன்ன மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அவங்க மேலே வரணுங்கிற ஒரு பிரச்சனை, அதே மாதிரி மற்ற டீம்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணணுங்கிற பிரச்சனை. இவங்களாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செமிஃபைனல் ஃபைனல்னு வராட்டியும் மற்ற டீம்ஸோடைய பார்ட்டியை ஸ்பாய்லர் பண்ணுவாங்க. ரொம்ப க்ரூசியலாக இருக்க வேண்டிய மேட்சை வந்துட்டு திடீர்னு அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வெளியில் போவாங்க. உதாரணத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கா போன தடவை வெளியில் போனது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஈஸி மேட்ச்னு நினச்சி உதவாங்கினாங்க. எத்தனை பேருன்னு தெரியல. பவுமா அப்போ தான் தலையில் துண்டு போட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டியை ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் வேர்ல்ட் கப் உடைய மொத்த பிளானுமே. இப்படி இந்த ஒரு டைனாமிக்ஸ் படி தான் நடக்க போகுது. ஸோ ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் அப்படிங்கிறத வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 நாளில் ஒரு சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தி முடிக்கிறாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்தியன் டீம் லிஃப்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி குரூப் ஸ்டேஜ் பிரச்சனை இல்லைங்க. சப்பர் டீம் தான் 2 தட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குரூப் பிரிப்பாங்க. அந்த சூப்பர் 8 அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் 4 டீம் அந்த பக்கம் 4 டீம் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த 4 டீமில் இந்தியா கூட ஒரு நியூசிலாண்டோ ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆஃப்ரிக்காவோ பலம் வாய்ந்த டீம்ஸ் வரும்போது கொஞ்சம் மேட்சஸ் அப்படிங்கிறது எவ்ரி மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் குரூப்பில் இந்தியாவும் பாகிஸ்தானும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 3 டீமுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப்பில் இருக்காங்க. இந்த குரூப் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டஃப்பான குரூப்னு சொல்லுவேன். ஏன்னா 3 டீமுமே நல்ல டீம். யார் 2 பேர் குவாலிஃபை ஆவாங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியூசிலாந்து ஃபேவராக தான் போவேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை விட குட் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அணுகணுங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மேபி எலிமினேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் நியூசிலாந்து அந்த இடத்துல வருவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் ஒரு குரூப்பில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் மீதி இருக்கிற டீம்லாம் தட்டி விட்டு அவனுங்க 2 பேர் தான் மேலே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த 4-4 பிரித்து அதை தான் சூப்பர் 8 விளையாண்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டீமாக ஃபில்டர் பண்ணி செமிஃபைனல் விளையாண்டு ஸோ ஃபைனலில் அந்த மேட்ச் முடியும். ஹோப்ஃபுல்லி இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு குட் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியன் டீமுடைய பிளேயிங் லெவன்லாம் நான் கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ கம்ப்ளீட்டாக புரிஞ்சுதா இல்லையா? ஸோ உங்களுடைய டாப் 4 அந்த செமிஃபைனல் யார் வருவா அப்படிங்கிறத தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் ஃபைனல் மோதக்கூடிய 2 டீமையும் சும்மா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஹோப்ஃபுல்லி வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.